மணலி புதுநகரில் புற்று நாகாத்தம்மன் மட்டும்தான் இந்த கொட்டாயில் இருக்கும். ஈசானிய மூலையில் வந்து அம்மா உட்காந்தா. இந்த ஊருக்கே காவல் தெய்வம் அவள் ஒண்டி தான். அவள் பேர் நாகவல்லின்னு சொல்கிறதுக்கு எனக்கு உடம்பே கூசுது. இந்த இடத்துல எல்லாமே எல்லா சக்தியும் இருக்குது. இந்த கோயில் வந்து எங்களுக்கு வரப்பிரசாதம் மாதிரி, எங்களுக்கு எது வேண்டினாலும் நடக்குது. எனக்கு நினச்சது 3 மாதத்துக்குள்ளே முடிஞ்சிருது. உங்களுக்கு அம்மாக்கிட்ட வேண்டிக்கிட்டா. என்னை பொறுத்தவரையில் ஒரு தடவை என் உயிரையே காப்பாற்றிருக்காங்க இந்த அம்மா. அந்த நேரத்தில் அந்த ஒரு கணத்தில் என் உயிரை எதுக்கு இந்த அம்மா காப்பாற்றினாங்கன்னு யோசிச்சப்போ தான் தெரிஞ்சுது. அதுமாதிரி திருமணம் ஆகாதவங்க வந்து அம்மன் கிட்ட தாலி வச்சு வாங்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி திருமணம் நடக்குதுன்றதும் நடந்திருக்கு. இங்கே இந்த அம்மா கிட்ட வந்தால் கல்யாணமும் முடியும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். இந்த அம்மாவை நம்பினவங்களை கைவிட மாட்டா. அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க. 10 வருஷம் அப்போது எனக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. வந்து அம்மா நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும், எப்போவும் துணையாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். என்னை கைவிடலை. தற்போதைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாகத்தோட ரூபம் தெல்ல தெளிவாக மக்களுக்கு காட்சி கொடுக்குது. அந்த நாகத்தை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு நாகஸ்வரூபம் அப்படியே தெரியும். குழந்தைங்க பேசலைன்னாலும் இங்கே தான் வராங்க. அந்த அம்மா கிட்ட தீர்த்தம் வாங்கி அந்த தீர்த்தத்தை கொடுத்த பிறகு அந்த குழந்தைங்க பேசியும் இருக்கிறாங்க. அவங்க என்ன நினச்சி வராங்களோ அது எல்லாமே நடக்கும். யாருக்கும் இல்லைன்றது கிடையாது. இந்த கோவிலில் பெரும்பாலும் வேண்டுதல் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை இல்லாதவங்க வந்து அம்பாளை மடியேந்தி வேண்டிக்கிறாங்க. இந்த கோவிலில் பரிகாரன்றதோட நீங்கள் அம்பாளை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு நீங்கள் நினச்சது நடந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது இந்த கோவிலில். வணக்கம், என் பேர் சரஸ்வதி. மணலி புதுநகர் வாழ்வாசியில் நானும் ஒருத்தி தான். இங்கே வந்து 80ல் நாங்கள் வந்தோம். அப்போ வந்து கரையான் புற்றா தான் இருந்தது. அதுக்கப்புறம் பெண்கள்லாம் சேர்ந்து பூஜை பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு இங்கே உள்ளவங்களே நகர் மக்களில் ஒருத்தரே வந்து அம்மன் சிலை வாங்கி பிரதிஷ்டை செஞ்சு வச்சாங்க. அதுலேருந்து இங்கே நகரில் இருக்கிறவங்களே அம்மனுக்கு வந்து நல்ல வேலை செஞ்சுட்டு கோடிச்சிட்டு வந்தாங்க. எல்லாருக்குமே நல்லா நடக்குதுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையும் கிடச்சிருச்சு. அது பிறகு இப்போ தொழிலதிபர்கள் எல்லாம் சேர்ந்து பொதுமக்களோடு இணைஞ்சு இப்போ வந்து கோயிலை நல்லபடியாக பராமரிச்சுட்டு வராங்க. அம்மனுக்கு தேவையான சேவைகள் நல்லா செஞ்சுட்டு வராங்க. அம்மன் மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்குது இந்த நகர் மக்களுக்கு முதல்ல. அதனால் இப்போது வந்து வருடம் வந்து பூஜை பண்ணுறது, திருவிழா நடத்துறது எல்லாமே வந்து செமையாக போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். இல்லை, எல்லாருமே நினச்சது நடக்குதுன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஏதாவது நினச்சி ஏதாவது நடந்திருக்கா? என்ன நாங்கள் வந்து நினச்சிருக்கோம், நடந்துருக்குது. உண்மைதான் அது. நாங்கள் நினச்சது நடந்தது. குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நினச்சோம், உடம்பு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு நினச்சோம். அதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, அப்படியே போயிட்டு தான் இருக்குது. நல்ல செம்மையாக இருக்குது. அம்மன் அருள் நல்லா இருக்குது. இங்கே நகரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே, இங்கே நகரில் உள்ள மக்கள் அனைவருக்குமே அம்மன் நல்லா அருள் புரிஞ்சிட்டு வராங்கன்றது தான் உண்மை. ஆடிப்பூரம் அதெல்லாம் பண்ணுறப்போ பெண்களுக்கு முத்து வளையல் கொடுத்து வாங்கிட்டு அம்மன் மடியில் வச்சு வாங்கிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிறக்குது. அதுமாதிரி திருமணம் ஆகாதவங்க வந்து அம்மன் கிட்ட தாலி வச்சு வாங்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி திருமணம் நடக்குதுன்றதும் நடந்திருக்கு இங்கே. அதனால் மிக நம்பிக்கையோடு தான் இருக்காங்க மக்களை எல்லாருமே. அதனால் அம்மன் அருள் இருக்குது. இங்கே வந்ததுலேருந்து என் 3 பிள்ளைக்கு நல்ல வழியை காமிச்சிருக்கா அம்மா. நல்லபடியாக இருக்கும் எங்கள் குடும்பம். இன்னும் வசந்த அமைச்சிருக்கா இல்லைண்டி, எந்த குறையும் இல்லை. இந்த இடத்துல எல்லாமே எல்லா சக்தியும் இருக்குது. அம்மா பொறுத்த அளவுக்கு நாங்கள் மனசார வேண்டிக்கு மனசார எல்லாமே நடந்துட்டு வருது. இன்ன வரைக்கும் எங்களுக்கு அம்மா தான் துணையே, வேறு எதுவுமே இல்லை. முக்கியமாக நிர்வாகம் நல்லா எடுத்து நடத்துகிறாங்க. நல்லபடியாக நல்ல சேவை நடக்குது. எல்லாம் அம்மா ஆசீர்வாதம் தான். அம்பாலோட தயவில் நாங்கள் நல்லா இருக்கோம். அம்மாவோட ஃபேமஸ் ஜாஸ்தி. அம்மா தயவு வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கோயில் வந்து எங்களுக்கு வரப்பிரசாதம் மாதிரி, எங்களுக்கு எது வேண்டினாலும் நடக்குது. அதுதான் நடக்குது. இங்கே என்ன அம்மன் இருக்காங்க? என்ன விசேஷம்? நாகத்தம்மா இருக்கா, முக்கியமாக நாகத்தம்மா இருக்கா. தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நாகத்தம்மா கோயில் இருக்குதுங்க. மணலி புதுநகர் என்ன விசேஷம்? விசேஷம்னா நாங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்குதுங்க. மனசில் கஷ்டம் நினச்சிட்டு அம்மளை கும்பிட மாட்டோம்னா எங்களுக்கு சலுகை கிடைக்கிது. அதுதான் எங்களுக்கு முக்கியம். இன்ன வரைக்கும் நாங்கள் நல்லா இருக்கோம். இந்த அம்மாகிட்ட வந்து எனக்கு எல்லாமே நடந்திருக்கு. ரொம்ப விசேஷம்தான். எனக்கு நினச்சது 3 மாதத்துக்குள்ளே முடிஞ்சிருது. உங்களுக்கு அம்மாக்கிட்ட வேண்டிக்கிட்டா. ரொம்ப அன்னதானம், பௌர்ணமி, கார்த்திகை எல்லாம் நல்லா செய்கிறாங்க.
அன்னதானம் தான் குறைச்சல் இல்லாமல் பண்ணுறாங்க. இந்த அம்மா மேலே நம்பிக்கை, நல்லா தான் முடிச்சு கொடுக்குறாங்க எதுவாக இருந்தாலும். இந்த ஹவுசிங் போர்ட்லேயே முதல்ல ஈசானிய மூலையில் வந்து அம்மா உட்காந்தா. இந்த ஊருக்கே காவல் தெய்வம் அவள் ஒண்டி தான். அவள் பேர் நாகவல்லின்னு சொல்கிறதுக்கு எனக்கு உடம்பே கூசுது. என் பிள்ளைக்கு வெளிநாட்டில் மலேசியாவில் வேலை செஞ்சுருக்கும்போது போய் அங்கே மாட்டிக்கிட்டான் வீசா இல்லாமல். இந்த அம்மாட்ட தான் வேணேன், நல்லபடியாக 10-15 நாளில் என் பிள்ளை கண்டிப்பாக பத்திரமா திரும்பி வந்துட்டான். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு வேணேன், கல்யாணம் ஆயிடுச்சு, நல்லபடியாக குழந்தை பிறந்தது. இந்த கோவிலில் நீ என்ன நம்மனாலும் சரி தான், யாருக்கு குழந்தை இல்லை, எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லாதவங்க கூட இந்த கோவிலில் வந்து அம்மா கிட்ட நின்று மடியேந்தி அந்த கையில் வளையல் போட்டுட்டு போனாங்க. அடுத்த வருஷத்துக்குள்ள அவங்க கையில் குழந்தையோட இந்த அம்மா கிட்ட மடியில் கொண்டு போடுவாங்க. இது நிதர்சனமான உண்மை. நானும் நிறைய பேருக்கு போட்டிருக்கேன். அவங்களும் குழந்தையோட வந்து இந்த இடத்துல நின்று இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் உயிரோடு இருக்கிறேன்னா அதுக்கு காரணமும் இவங்க தான். நான் என்றைக்கோ போய் சேர்ந்துருப்பேன். ஆனால் எங்கெங்கெல்லாமே சுற்றி ரொம்ப அடிபட்டு வாழ்க்கையில் திருப்பி கொண்டு வந்து உயிரோட இதே கோவிலில் இங்கே நிற்க வச்சுருக்காங்க. நான் வரணும்னு இந்த கோவிலில் இருக்கவங்களாம் உத்தரவு கேட்டாங்க. உத்தரவு கேட்டு அம்மா நான் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன்னு சொல்லி இதே கோவிலில் திருப்பி என்னை கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன் அம்மா கிட்ட. அது கண்டிப்பாக எனக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்கன்னு நம்பின்னு இருக்கேன். இங்கே நம்பினவங்கள யாருமே இந்த அம்மா கைவிட மாட்டாங்க. இந்த ஊர் எல்லை காக்கிறவளே இவ தான். எனக்கு பர்சனலாக நடந்தது தான் நான் சொல்லியிருக்கேன். என் பிள்ளைக்கு நடந்தது, என் மருமக பேரன் பேத்தியோட சந்தோஷமாக இருக்கும். யார் நம்பி வந்தாலும் கண்டிப்பாக நடக்கும்ன்றது என்னோட ஐதீகம். அப்பா இந்த கோவிலை நம்ம வேண்டிக்கிட்டு என்ன வேணும், ஒரு துண்டு கற்பூரம் ஏற்றினா கூட பரவாயில்லப்பா. எங்கே இருக்கவங்களாம் கேள்விப்பட்டு வந்து இந்த கோவிலில் வந்து விளக்கு போட்டு வளையல் போட்டுட்டு போகிறாங்க. அந்த போட்டுட்டு போன நேரம் நல்லபடியாக குழந்தை பிறக்குது. அதே மாதிரி கல்யாணத்துக்கு வேண்டிக்கிறாங்கல்ல, வந்து வேண்டிட்டு அம்மாவுக்கு புடவை சாத்தினோடனே அவங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சவங்கன்னா அவங்க மாப்பிள்ளை பொண்ணோட இந்த கோயிலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போகிறாங்க. இந்த அம்மா கிட்ட வந்தால் கல்யாணமும் முடியும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். வேலை இல்லை, கஷ்டப்படுறோம், குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டம் இருக்குல்ல, எல்லாமே வேண்டிட்டு அம்மா கிட்டேருந்து மடிப்பழம் வாங்கிட்டு ஓம் சக்தி வீட்டுக்கு போன மறு நிமிஷம் அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். இதுதான் இந்த அம்மாட்ட இருக்க பெரிய சக்தி. இவங்களை தவிர இந்த எல்லையில் எங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே கிடையாது. எவ்வளோ வெள்ளம் சுனாமி எல்லாமே வந்தப்போ கூட இந்த அம்மா எங்களை காப்பாற்றினா. நம்பிக்கையோடு எல்லாரும் வரோம். சென்னைக்கு பக்கத்தில் இருக்க இந்த மணலி புதூரில் அமைஞ்சிருக்க இந்த புற்று நாகாத்தம்மன் வந்து ரொம்ப சிறப்பானவங்க. என்னை பொறுத்தவரையில் ஒரு தடவை என் உயிரையே காப்பாற்றிருக்காங்க இந்த அம்மா. ஒரு நாள் அதிகாலை நேரம் சரியாக திடீர்னு எங்கள் அம்மா குரல் உருவம், இந்த அம்மாவோட உருவம் திடீர்னு தள்ளிப்படு, என் பேரை சொல்லி தள்ளிப்படு அப்படின்னாங்க. அப்போ எனக்கு தோணுச்சு, இன்னும் இந்த அம்மா என்னை வந்து தள்ளிப்படுன்ற காலையில் ஏன் அம்மா இப்படி கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி படுக்கும்போது எங்கள் வீட்டோட சீலிங் உடஞ்சி நான் எங்கே படுத்தணும்னோ அங்கே இடத்துல சரியாக விழுந்தது. அந்த நேரத்தில் அந்த ஒரு கணத்தில் என் உயிரை எதுக்கு இந்த அம்மா காப்பாற்றினாங்கன்னு யோசிச்சப்போ தான் தெரிஞ்சது. ஸ்தலத்தில் வந்து தொடர்ந்து அம்மாளுக்கு சகசரநாமம் படிக்கிற அந்த சேவையை செய்து பாக்கியம் பெற்று இறுதியில் முக்தி அடையணுன்றதுக்காக என்னோடய உயிரை காப்பாற்றி என்னோடய ஆயுளை நீட்டிச்சிருக்காங்கன்னு. அதனால் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு கர்ம வினைன்னு ஒன்று உண்டு. அதனால் மக்கள் எல்லாரும் இந்த சக்தி வாய்ந்த புற்று நாகாத்தம்மனை வந்து வணங்கி எல்லாரும் அருள் பெற்று சிறப்பாக வாழ்ந்து நம்மளோட பிறவி பயணம் அடையணும்னு கேட்டுக்கிறேன். இந்த அம்மாவை நான் வந்து 15 வருஷமாக நான் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன். ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. வெள்ளிக்கிழமை தவறாமல் வந்துடுவேன். வெள்ளிக்கிழமை லலிதா சகஸ்ரநாமம் ஒரு வாரமும் அபிராமி அந்தாதி ஒரு வாரமும் படிக்கிறது இங்கே ரொம்ப விசேஷமாக நடக்கும். ஆடி மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிறப்பாக நடக்கும். கோயில் அர்ச்சகர் கணேஷ் வந்து அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணுறதை பார்க்கறதுக்கோசரமே வரலாம். அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணுவார். பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அம்பாளுக்கு பார்க்கறது. ஒவ்வொரு பூஜையும் பௌர்ணமி பூஜை, அமாவாசை பூஜை, பைரவர் பூஜை, சதுர்த்தி, கிருத்திகைக்கு பூஜை நடக்குது. எல்லாமே அவ்வளோ சிறப்பாக நல்லா நடக்குது இங்கே. இந்த அம்மாவை நம்பினவங்களை கைவிட மாட்டா. பின்னாடி புத்துக்கிட்ட போய் நம்ம நின்றுட்டு நம்ம மனக்குறை எவ்வளோ இருக்குதோ அதை கொட்டினோம்னா கண்டிப்பாக கை மேலே பலன் கிடைக்கும் நமக்கு. அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க. என்ன வேண்டுனாலும் அவங்கவுங்க கண்டிப்பாக நடக்கும். எந்த ஒரு இது நம்பிக்கையோடு வாங்க, கண்டிப்பாக நடக்கும். இங்கே என்ன விசேஷம்னா ஆடி மாதத்தில் ஆடிப்பூரம் நடக்குது. அப்போ நடக்கும்போது அம்மா மடியில் முளைப்பாரி வச்சு கட்டிடுவாங்க. கட்டிட்டு எந்த மக்களுக்கு யாருக்கு குழந்தை இல்லையோ அவங்க அத்தனை பேரும் நம்ம எல்லைக்கு வருவாங்க, அந்த அம்மா கிட்ட வருவாங்க. அன்றைக்கி அங்கே இருந்து முளைக்கட்டி பயிர் வாங்கி அந்த அம்மா கையால் வாங்கி சாப்பிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் கன்ஃபார்மாக குழந்தை இருக்குது. இன்னொரு விசேஷம் என்னென்னா, கல்யாணம் ஆகாத இருக்கிற ஆம்பளை பசங்க, பொம்பளை பிள்ளைங்க இங்கே வந்து 2 சர்பம், அந்த அம்மாவோட கொட்டாலையில் 2 சர்பம் இருக்குது. அதில் வந்து அபிஷேகம் பண்ணி அந்த அம்மனுக்கு வழிபாடு பண்ணால் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். இப்போது எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா கொட்டா கிடையாது, பில்டிங் தான் இருக்குது. ஆனால் இந்த அம்மா வந்து சொன்னாங்க ஒரே வார்த்தை,
எனக்கு வந்து பில்டிங் வேணாம்ப்பா, எனக்கு கொட்டா இருந்தால் போதும் அப்படி சொன்னாங்க. இன்ன வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பில்டிங் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த அம்மா கொட்டாவில் தான் இருப்பேன்னு வாக்கு கொடுத்தாங்க. அதே போல் இந்த கோயிலில் இருக்கிற தர்மகர்த்தா அந்த அம்மா என்ன சொன்னாங்களோ அதை நிறைவேற்றி கொடுத்தாரு. இப்போ வரைக்கும் அந்த அம்மா கொட்டாவில் தான் இருக்கிறாங்க. இங்கே அம்மாக்கிட்ட வந்து ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு வாங்கிட்டு போனாலும் அது நல்லது நடக்கும். அவங்க என்ன நினச்சி வராங்களோ அது எல்லாமே நடக்கும். யாருக்கும் இல்லைன்றது கிடையாது. ஜனம் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர இங்கே குறையாது. எந்த நேரத்தில் எங்கே எது வேணாலும் இந்த இடத்துல வந்து நம்ம கேட்கலாம், நிறைவேறும். எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எந்த எல்லைக்கு போனாலும் சரி, இந்த புற்று நாகத்தம்மான்னு சொல்லிட்டு ஒரு துளி வேப்பலையும் ஒரு எலுமிச்சம்பழமும் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா வெற்றிகரமாக யாருக்கு என்ன நடக்கலையோ நடக்கும். என் விஷயத்துலேயும் கண்டிப்பாக நடந்துருக்குது. இந்த அம்மா கிட்ட வரவங்க அவள் வந்துக்கிட்டே இருக்க சொல்லுவாள், நிற்கவே விட மாட்டாள். எந்த கோயிலுக்கு போகிறோமோ இல்லையோ அந்த ஞாபகம்லாம் வரவே வராது. இந்த அம்மாவை பார்த்துட்டோம்னா இந்த அம்மாக்கிட்டே தான் வர சொல்லும். நான் இங்கே வந்து 16 வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகிட்டு. இந்த இங்கே மணலி புதுநகரில் தான் நான் இங்கே வந்தேன். எங்கள் வீட்டுக்காருக்கு இங்கே தான் வேலை. நான் வந்தப்போ அம்மாவும் இங்கே குடிசையில் தான் இருந்தாங்க. அப்போது நான் இந்த மணலி புதுநகரில் வரும்போது கோவில்னு பார்த்தீங்கன்னா இந்த நகத்தம்மன் கோவிலுக்கு தான் நான் வந்தேன். நான் கல்யாணம் ஆகிட்டு 10 வருஷம் அப்போது எனக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. இங்கே நான் எப்போவுமே வந்துடுவேன். வாரம் அங்கே மேரி அக்கான்ட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க 9 சுற்று தலையில் தண்ணி ஊற்றிட்டு 9 சுற்று உனக்கு எல்லாம் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படி சொல்லுவாங்க. திருவிழா டைமில் வளையல் வாங்கி கொடு அப்படி சொல்லுவாங்க. நானும் வாங்கி தருவேன். ரொம்ப நம்பிக்கையாக ரொம்ப இந்த நாகத்தம்மா ரொம்ப நான் நம்பினேன். என்னை கைவிடலை. இப்போ கூட எனக்கு குழந்தை பிறந்திருக்காங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன் பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட எனக்கு ஒரு மன கஷ்டம் அப்படின்னா இந்த அம்மா கிட்ட தான் நான் வருவேன். நான் வந்து அம்மா நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும், எப்போவும் துணையாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். என்னை கைவிடலை. அந்த அம்மா ரொம்ப சக்தி வாய்ந்த நகத்தம்மா. எல்லாம் இது வரைக்கும் எனக்கு நல்லதாக பண்ணின்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் நல்லது பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மணலி புதுநகர்லேருந்து பேசுகிறோம்ப்பா. நான் வந்து 35 வருஷம் ஆகுது. நான் இங்கே வந்து எங்கள் அம்மாவை எப்பவுமே நான் இந்த அம்மாவை தான் எது நினச்சாலும் நல்லபடியாக ஜெயமாகும். நான் 2 பசங்க சின்ன பசங்க 8 வயசு 10 வயசு பொண்ணை இட்டுன்னு வந்தேன். 2 குழந்தைங்களும் கல்யாணம் ஆகி இன்றைக்கி பேரனுங்க கல்யாணம் ஆகிற ஈடு இருக்கிறானுங்க. அதுக்கு அருள் புரிஞ்சது எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மாவை எப்பவுமே நான் நம்பி இருக்கிறேன். எங்கள் அம்மாவை நாங்கள் எப்போவுமே வெள்ளிக்கிழமையானா வந்து எது வேணாலும் கேட்டது கிடைக்கும். அவ்வளோதான் அந்த அம்மாவுக்கு கிட்ட பேசுறது. அதனால் தெய்வமாக வணங்குறது இந்த அம்மா தான். என்றைக்குமே எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு துணையாக இருக்கிறா. எதுவாக இருந்தாலும் உடம்பு சரியில்லாது எதுவாக இருந்தாலும் அந்த அம்மா விபூதி போட்டோம்னா எல்லாமே நல்லபடியாக ஆகிடும். திருவள்ளூர் மாவட்டம் சென்னையில் மணலி புதுநகர் என்ற ஒரு கிராமம். இது வந்து சிஎம்பியால் உருவாக்கப்பட்டது தான். அதில் வந்து எல்லா மக்களும் எல்லா இடத்துலையும் மக்களும் இருக்கிறாங்க. இங்கே எல்லோரும் கம்பெனி வேலையில் இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ இந்த கோயில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க வந்து அவங்களுக்கு நல்லது நடக்குதுன்றதுனால எல்லா மக்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா போன மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் கூழ் ஊற்றுவோம் நாங்கள். அதாவது தை ஃபஸ்ட்டு ஆரம்பித்து ஆடி 4வது வாரம் வரைக்கும் கூழ் ஊற்றின்னு இருப்போம். அதனால் மக்கள் வெள்ளம் அதிகமாக வரும். இந்த அம்மாவுக்கு என்னென்னா இந்த மரத்தை சுற்றுவாங்க. பௌர்ணமியான இந்த மரத்தை நல்லா சுற்றுவாங்க. சுற்றி 9 சுற்றுவாங்க. 108 சுற்றுறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி வருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற நாக சிலைங்களுக்கு வந்து அவங்களே அபிஷேகம் பண்ணி பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் எல்லாத்தையும் பண்ணி அவங்களே என்ன வேண்டுதல் இருக்குதோ அதை பண்ணிட்டு போவாங்க. 9 வாரம் தொடர்ந்து வந்து அவங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க நினச்சது நிறைவேறிச்சுன்னா அந்த அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. புடவெல்லாம் சாத்தி அந்த அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, நோய் வாய்ப்பட்டவங்க எல்லாருமே இங்கே வராங்க. குழந்தைங்க பேசலைன்னாலும் இங்கே தான் வராங்க. அந்த அம்மாக்கிட்ட தீர்த்தம் வாங்கி அந்த தீர்த்தத்தை கொடுத்த பிறகு அந்த குழந்தைங்க பேசியும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அந்த அம்மா வந்து ஈசானி மூலையில் அமைஞ்சு நிறைய பேருக்கு நிறைய நல்லது தான் செஞ்சுருக்கு. அந்த இதில் மரத்தில் அந்த வளையல் கட்டி இருக்கிறது, தாலி கயிறில் கட்டிருக்கு, எதனால் அதில் கட்டு? அது கல்யாணம் ஆகாதவங்க தாலி கயிறு கட்டுவாங்க. குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டுவாங்க. வளையல் வந்து சீமந்தம் பண்ணணும், நாங்கள் வளகாப்பு பண்ணணும்னு அவங்க கையிலேருந்து கட்டி அதை கட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல மாதிரி குழந்தை உருவாகி அவங்களும் சீமந்தம் பண்ணுவாங்க. இங்கேயே உட்கார வச்சு சீமந்தம்லாம் நாங்கள் நிறைய பண்ணியிருக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மணலி புதுநகர் புற்று நாகத்தம்மன் கோவில் 57 பிளாக்ல இருக்குது. இந்த கோவிலில் ஆரம்ப காலத்தில் அம்பாள் வந்து புத்து ரூபத்தில், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஓலையில் கீழே புத்து மேடை இருக்குது.
ஆரம்ப காலத்தில் அந்த புத்து மேடையில் தான் வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஏரியா வந்து அவ்வளோ டெவலப்மெண்ட் இல்லை, ஒரே வயக்காடு தான். இந்த வயக்காடு நடுப்புற இந்த புத்து ரொம்ப பெரிய புத்தாக இருந்தது. அது நாளடைவில் ஊர் டெவலப் ஆக மக்கள்லாம் ஒன்று கூடி இந்த இடத்துல தீபம் ஏற்றுறது, அவங்க வீட்டு விசேஷத்தில் வந்து கோயிலில் அர்ச்சனை பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த ஏரியா இருக்க எல்லா மக்களும் சேர்ந்து அந்த இடத்துல அம்பாளுக்கு ஒரு விக்கிரகம் வைக்கணும்ன்ட்டு சும்மா மண்ணாலேயே சொத மண்ணால் பண்ணி ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த விக்கிரகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓலை கொட்டை மாதிரி போட்டு புத்து மேடையும் அம்பாள் சன்னதியும் இணைச்சி ஓலை கொட்டை மாதிரி போட்டிருக்காங்க. அப்புறம் அம்பாளுக்கு ஒரு சந்நிதி கட்டணும், அங்கே உள்ளே இருக்க அம்பாள் ஓலையில் இருக்கிறதால ஒரு சந்நிதி கட்டி கோவிலை கட்டி அம்பாளை உள்ளே வச்சு பிரதிஷ்டை பண்ணணுன்ட்டு இங்கே இருக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அம்பாளோட விருப்பம் அது இல்லை. அந்த பழைய இடத்துல வந்து அம்பாளை வந்து அங்கேருந்து பீடத்துலேருந்து எடுக்கவே முடியல. இதோ இங்கே பார்க்குறீங்க, இந்த கோவில் வந்து அந்த அம்பாளுக்காக இந்த கோவிலை கட்டினாங்க. ஆனால் அந்த அம்பாள் சன்னதியில் அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ண முடியல. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, அம்பாள் வந்து நான் ஓலையில தான் இருப்பேன், என்னை வச்ச இடத்துல இருந்து மாற்றாதீங்கன்னு சொல்லிட்டு அம்பாள் வந்து உத்தரவை கொடுத்ததால இந்த இடத்துல இந்த அம்பாளோட ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி இந்த கோவில்லையும் வச்சுருக்காங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா புற்று நாகத்தம்மன் வந்து 2 சன்னிதானத்தில் இருப்பாங்க, 2 மூலம் இந்த கோவிலில் இருக்குது. பிரதான மூலஸ்தானத்தில் வந்து அம்பாள் சுயம்பா இருக்க புத்தோட இருக்கிறாங்க. இந்த கோவில் வந்து அதுக்கப்புறம் நாளடைவில் கட்டின கோவிலில் அம்பாள் சின்னதாக ஒரு ரூபத்தில் காட்சி கொடுக்குறாங்க. இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, காளகஸ்திக்கு போயிட்டு பரிகார பூஜை பண்ணுவாங்க நாகதோஷம் இருக்கிறவங்க, கல்யாணம் தடைப்படுறவங்க. அது இந்த கோவிலில் புத்திக்கிட்ட அஷ்டநாகம் சில பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க கையாலேயே தண்ணி விட்டு மஞ்சள் பூசி அலம்பிட்டு 2 தீபம் போட்டு பூஜை பண்ணுவாங்க. ஒரு 9 வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நினச்சது நடக்குது. கல்யாணம் தடைப்படுதா, அந்த கல்யாணம் கூடி வரும். ஒரு 3 மாதத்துலேயே அவங்களுக்கு கல்யாணம் கூடி வரும். அப்படி கல்யாணம் கூடி வந்தவங்க அம்பாள் சன்னிதானத்திலேயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை இல்லாதவங்க, இந்த கோவிலில் பெரும்பாலும் வேண்டுதல் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை இல்லாதவங்க வந்து அம்பாளை மடியேந்தி வேண்டிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 3 மாதத்துல அந்த நாகத்துக்கு பூஜை பண்ணி ஒரு 3 மாதத்துல அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ, தாயே குழந்தை இல்லை எனக்கு, உன் வரல எனக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. அதே மாதிரியே அவங்க வந்து அடுத்த வருஷத்துக்குள்ள அந்த குழந்தைய அம்பாள் சன்னிதியில் போட்டு வேண்டிக்கிறாங்க. அப்புறம் இந்த கோவிலில் ஈசான பாகத்தில் வேம்பு அரசு மரத்தை ஈசான பாகத்தில் வச்சுருக்காங்க. அந்த மரம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அந்த மரத்தில் தற்போதைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாகத்தோட ரூபம் தெளிவாக மக்களுக்கு காட்சி கொடுக்குது. அந்த நாகத்தை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு நாகஸ்வரூபம் அப்படியே தெரியும். அது கீழே வந்து அரசமூர்த்தி விநாயகரும் நாகதேவதை சிலையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அந்த மரத்துக்கு கீழே இருக்க விநாயகருக்கு 2 தீபம் ஏற்றிட்டு அந்த மரத்தை ரொம்ப பிராக்ஷன் நீங்கள் பண்ணீங்கன்னா நவகிரக தோஷம் எதாக இருந்தாலும் அந்த விநாயகர் அனுகிரகத்தாலையும் அந்த நாகதேவதி அனுகிரகத்தாலையும் நீங்கிடும். அப்புறம் இந்த கோயிலில் விசேஷ நாட்கள்னு பார்த்தீங்கன்னா மாதம் ஃபுல்லாகவே இந்த கோயில் விசேஷமாக தான் இருக்கும். பௌர்ணமி தினத்தில் வந்து காலையில் கணபதி ஹோமம் நவகலச ஹோமம் ஆரம்பித்து காலையில் ஒரு 9 மணிக்கு அம்பாளுக்கு 51 லிட்டர் பால் 51 இளநீ மகா அபிஷேகம் நடைபெற்று ஊஞ்சல் சேவை, அதுக்கப்புறம் வரக்கூடிய பக்த கோடிகளுக்கு சிறப்பு அன்னதானம் கொடுத்து அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே கோயில் திறந்து தான் இருக்கும். பௌர்ணமி இங்கே வந்தீங்கன்னா நாள் ஃபுல்லாக அந்த கோயில் திறந்து தான் இருக்கும். ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனை நடைபெற்று அம்பாளுக்கு மகா தீபாராதனை நடைபெறும். அப்புறம் வருஷோற்சவம் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் ஆடி மாதம் 30மே இந்த கோவிலில் திருவிழா கோலத்தோடு தான் இருக்கும். ஒரு வாரம் ஊரணி பொங்கல் வைப்பாங்க, ஒரு வாரம் வந்து பாலாபிஷேகம் சிறப்பாக நடக்கும். ஆடி மாதம் 4வது வாரம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் 500 பேருக்கு மேலே பால் குடம் எடுத்து அம்பாளுக்கு கூழ்வார்த்த உற்சவம் நடைபெறும். அப்போ பார்த்தீங்கன்னா சுற்று வட்டாரத்தில் இருந்த மக்கள்லாம் இந்த கோவிலுக்கு ஒரு லட்சக்கணக்கில் வந்து இந்த கோவிலில் வந்து அம்பாள் அவர்களை பெற்று செல்றாங்க. அப்புறம் இந்த கோவிலோட அடுத்த விசேஷம்னு பார்த்தீங்கன்னா நாக சதுர்த்தியில் அந்த புத்துக்கு பார்த்தீங்கன்னா பால் முட்டை வச்சு ஆயிரக்கணக்கானவர் வந்து அம்பாளுக்கு பூஜை பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் சித்திரா பௌர்ணமிக்கு விளக்கு பூஜை நடக்குது. விளக்கு பூஜையில் 500 பேருக்கு மேலே இந்த கோவிலில் அம்பாள் சன்னிதானத்தில் விளக்கு பூஜையில் கலந்துக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு வெள்ளிக்கிழமான ஒரு சிறப்பு இருக்குது. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா மகளிர் கூட்டமாக வந்துட்டு அம்பாளுக்கு 2 எலுமிச்சப்பழம் வச்சு அவங்க குறையெல்லாம் கூறிட்டு அதை நிவர்த்தி அடையணும், எனக்கு இந்த பிரச்சனையை நீ முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லி அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அம்பாள்கிட்ட எலுமிச்சப்பழம் வச்சு வாங்கிட்டு போகிறாங்க. அப்படி வாங்கிட்டு போகிறவங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு நிம்மதி இருக்குது. ஒரு வீட்டில் இருக்கிற பிரச்சனைலாம் மறந்துட்டு அம்பாளை வந்து பார்க்க வராங்கன்னா அவங்களுக்கு இந்த கோவிலில் ஒரு அமைதி இருக்குது. இந்த அமைதிக்காகவே இந்த கோவிலில் பெரும்பாலும் வராங்க. இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அவங்க மனசுக்குள்ள. இந்த அம்பாளை ஒரு நிமிஷம் நினச்சி அவங்க பிரச்சனையை இருந்த இடத்துல இருந்தே, நீ கோவிலுக்கு வந்து தான் அம்பாளை பார்க்கணும்னு இல்லை, இருந்த இடத்துல இருந்தே அம்பாளை
ஒரு நிமிஷம் நினச்சி அம்மா இந்த பிரச்சனையை எனக்கு முடிச்சு கொடு, எனக்கு இந்த பிரச்சனை ரொம்ப எனக்கு நிம்மதி இல்லாமல் இருக்குது, என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை கிடைக்கணும், எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடு, கல்யாணம் தடைப்படுது, இந்த கல்யாணத்தை எனக்கு சீக்கிரமா என் பொண்ணுக்கோ இல்லை பிள்ளைக்கோ இல்லை அவங்களுக்கே வேண்டிக்கிட்டு இந்த கல்யாணத்தை சீக்கிரமா எனக்கு முடிச்சு கொடுன்னு சொல்லிட்டு அம்பாள் இருந்த இடத்துல இருந்தே பிரார்த்தனை பண்ணிட்டு முடிஞ்ச பிறகு கூட இந்த மணலி புதுநகர்ல இருக்க புற்று நாகத்தம்மன் கோயிலுக்கு வந்து அம்பாள் நீங்க பார்த்துட்டே போதும். இந்த கோயில்ல பரிகாரம்ன்றதோட நீங்க அம்பாளை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு நீங்க நினைச்சது நடந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கு இந்த கோவில்ல. இதுதான் இந்த கோவிலோட பழைய மூலஸ்தானம். ஆரம்ப காலத்துல இந்த மேல இருக்க அம்பாள் வந்து சொத மண்ணால செஞ்ச அம்பாள். இப்போதான் அபிஷேகத்துக்காக நாங்க செம்பு கவசத்தை அம்பாள் மேல சாத்தி இந்த கும்பாபிஷேகத்துல நாங்க பண்ணியிருக்கோம். கீழே ரேணுகா பரமேஸ்வரி அம்மனை வந்து அபிஷேகத்துக்காக பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இந்த கோவிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா பழைய கோவிலோட அமைப்பு அப்படியே இருக்கும். ஏன்னா அம்பாள் வந்து எனக்கு கூரையில தான் இருக்கணும், பழைய கோவில் அப்படியே விட்டுறணும்னு சொல்லி அம்பாளோட உத்தரவு இருக்கிறதால பழைய கோவில் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் நாங்க அர்த்த மண்டபத்தை எழுப்பி கோபுரத்தை எழுப்பி கும்பாபிஷேகத்தை பண்ணியிருக்கோம். அந்த அம்பாளை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். மக்களே பெரும்பாலும் இந்த கோயிலை கூட்டுறதுன்னா அம்பாளை பார்க்கும்போது நிம்மதி இருக்கு. அவங்க மனசுல 1000 பிரச்சனை இருக்கும், 1000 கவலை இருக்கும். அம்பாள் முகத்தை பார்க்கும்போது பிரத்யட்சமா அந்த கவலை வந்து தீருது. அம்பாள் இங்க வந்து பிரத்யட்சமா காட்சி கொடுக்கறதால அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு நிம்மதி கொடுத்து அவங்க வேண்டிக்கிற வேண்டுதல் பிரார்த்தனை அத்தனையும் விரைவிலே அவங்களுக்குலாம் கைகூடி வருது. இந்த கோவில் காலையில பார்த்தீங்கன்னா காலையில வெள்ளிக்கிழமை தவிர்த்து மற்ற நாள்ல 7 மணிக்கு நடை திறந்து அபிஷேகம் அலங்காரம் தீபாரதம்லாம் மகா பிரசாத நிவேதியம் நடைபெற்று மதியம் ஒரு 12 மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்கும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா 5:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்கும். வெள்ளிக்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் விசேஷமா இருக்கும். பக்த கோயில்கள் அனைவரும் இந்த வெள்ளிக்கிழமையில அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு அவங்க பிரார்த்தனை நிறைவேறணுன்ட்டு அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டு செல்றாங்க. எல்லாரும் இந்த கோயிலுக்கு வந்து அம்பாளோட அனுகிரகத்தை பெறணும்ட்டு உங்க எல்லாரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.